சித்ரா சலசிம் குக்கிங் சேனலில் இன்றைக்கி எக் மசாலா தான் பண்ண போகிறோம். இன்றைக்கி அவிச்ச முட்டையை வச்சு எக் மசாலா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடியே அவிச்ச முட்டையில் கீரல் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி கீரல் போட்டு எடுத்து வச்சுக்கிடுவோம். அப்போ தான் உப்பு காரம் பிடிக்கும். இந்த மாதிரி கீரல் போட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ் மேலே ஒரு பேன் வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். சூடாகி வரட்டும். இப்போ பேன் நல்லா சூடாயிருச்சு. ஆயில் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் காஞ்ச மிளகாய் தூள், இது கூட மஞ்சத்தூள், கொஞ்சம் போல மஞ்சத்தூள், இது கூட உப்புத்தூள். இப்ப அவிச்ச முட்டையில பிரட்டிக்கலாம். ஸ்டவ் சிம்ல வச்சு பிரட்டி எடுத்துடலாம். அந்த உப்பு காரம் கட் பண்ண முட்டையில போய் அதுக்குள்ள போய் பிளண்ட் ஆகி வரணும். இப்போ உப்பு காரம் எக்கெல்லாம் பிடிச்சிருச்சு. இப்போ அதை எடுத்துடலாம். வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ ஸ்டவ் மேலே கடாய் வச்சுருக்கேன். ஆயில் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்திட்டு ஒரு பெரிய வெங்காயம், கட் பண்ண பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நீல வாக்குனா கட் பண்ண பெரிய வெங்காயம் சேர்த்து விட்டுட்டு இது கூட இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கும் போதே உங்கள் காரத்துக்கு ஏற்றது போல் சேர்த்துக்கோங்க. நான் 3 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். கழுவி வச்ச பச்சை மிளகாய் இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்து விட்டுட்டு வதக்கி விட்டுடலாம். ஸ்டவ்வை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம். கருகிரும். இந்த வெங்காயம் பச்சை மிளகாயும் நல்லா வதங்கணும். நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணும். அந்த அளவுக்கு வதக்கிடலாம். எக் மசாலா ரொம்ப நல்லதுங்க. டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட். நாக்குலேயே அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அது நல்லா சாப்பாட்டிலையெல்லாம் போட்டு பசங்க சாப்பிட்டுக்கலாம். சப்பாத்திக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு அருமையான டேஸ்ட்டில் இருக்குங்க. இப்போ நல்லா வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுருவோம். அப்போ இது கூட ரெண்டாக நறுக்குன ஒரு 3 பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன். அதே போல் ஒரு இஞ்சி இஞ்சியும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு வதக்கி விட்டுலாம். எல்லாமே நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் ஆற விட்டு மிக்சரில் போட்டு அரைச்சிடலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாமே வதங்கணும். வதங்கிட்டு இருக்கு. வதங்கினதுக்கப்புறம் மிக்சரில் போட்டுக்கலாம். ஆற விட்டு மிக்சரில் போட்டு அரைச்சிடலாம். இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு. ஆற விட்டுடலாம். ஆறுனதுக்கப்புறம் மிக்சரில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா ஆறட்டும். ஓரளவுக்கு ஆறட்டும். இப்போ ஆறிடுச்சு. வதக்கின பொருட்களை சேர்த்துக்கலாம். சுடுதண்ணியில் ஊற வச்ச முந்திரி பருப்பு ஒரு 5-6 முந்திரி ஊற வச்சிருக்கேன். இது கூடவே சேர்த்துக்கறலாம். ஒரு கட்டு கொத்தமல்லி தலையை கழுவி வச்சிருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கறலாம். சேர்த்துட்டு நல்லா மையா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ ஆயில் சேர்த்துக்கிறலாம். ஒரு 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம்.
ஆயில் நல்லா சூடாகட்டும். நல்லா சூடாயிடுச்சு. இப்போ அரைச்ச விழுதுகளை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல தண்ணி மிக்சி சாரில் சேர்த்து அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். வேஸ்ட் ஆகாமல் வதக்கி விட்டுடலாம். இப்போ கொஞ்சம் போல மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்திட்டு கொஞ்சம் போல உங்களுக்கு காரம் தகுந்தது போல சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே பச்சை மிளகா சேர்த்து நம்ம அரைச்சிருக்கோம். முட்டையிலையும் நம்ம காரத்தூள் சேர்த்துருக்கோம். ஒரு அரை ஸ்பூனு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாய் தூள் சேர்த்துருக்கோம். ஏற்கனவே நம்ம வதக்கி தான் சேர்த்துருக்கோம். இந்த மிளகாய் தூள் சேர்த்துருக்கனால கொஞ்சம் இப்படி வதக்கி விட்டுடலாம். எண்ணெயிலேயே நல்லா வதக்கி. இந்த கிரேவிக்கு தகுந்த உப்பு தூளையும் சேர்த்துடலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு வதக்கின பொருட்களை எல்லாம் மறுபடியும் நான் சொல்லிக்கிறேன். வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி தழை, முந்திரி பருப்பு இதெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கோம். இப்போ மிளகாப்பொடி, மஞ்சத்தூள் போட்டு வதக்கியிருக்கோம். இப்போ இது கூட கெட்டியான அரை கப்பு தயிரையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் போல தண்ணி சேர்த்துக்கலாம். கொதி பிடிச்சி வரணும். கொஞ்சம் போல தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு கொதி பிடிச்சி வரட்டும். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்த்துலாம். கொதி பிடிச்சி வந்துருச்சு. இப்போ இது கூட கரம் மசாலா தூளும் சேர்த்துக்கிறேன். செம்ம டேஸ்டா இருக்குங்க. இப்போ வறுத்த முட்டைகளையும் இது கூட சேர்த்துக்கலாம். வேஸ்ட் ஆகாம இதையும் இந்த எண்ணெயும் இது கூட வலிச்சு விட்டுறலாம். ஸ்டவ்வை சிம்மிலே வச்சு முட்டை உடஞ்சிராம இதுக்கு மறுபடியும் லைட்டாக ஒரு கொதி வரணும். திரும்பவும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். கொதி பிடிச்சி வரட்டும். பக்கா டேஸ்டில் இருக்குங்க. இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தலாம். எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. செம்ம பக்கா டேஸ்டில் இருக்குங்க. எக் மசாலா டேஸ்ட் பண்ணி பார்த்தலாமா? எக் மசாலா ரெடி ஆயிடுச்சு. அப்படியே உடையாமல் இருக்கு பாருங்க. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்தலாம். பக்கா டேஸ்ட்ல இருக்குல்ல. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன்.
சுவையான எக் மசாலா ரெடி ஆயிருச்சு. சாப்பாட்டுல எல்லாம் போட்டு சாப்பிட்றதுக்கு அருமையா இருக்குங்க. சப்பாத்திக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு அப்படி ஒரு டேஸ்ட்ல இருக்குங்க. பக்கா டேஸ்ட்ல இருக்கும் இந்த எக் மசாலா. இந்த சித்ராஜலட்சுமி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க ப்ளீஸ். நான் கடந்து வந்த பாதை ப்ளீஸ் சப்போர்ட்.